சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சீதா நம்ம முத்து மூஞ்சில அடிச்சாப்புல, "நான் அருண மனசுல நெனச்சுக்கிட்டு தான் சொன்னேன்" அப்படின்னு சொன்னதுனால, அதுக்கப்புறம் முத்துவால எதுவுமே பேச முடியல. இதுக்கப்புறம் இந்த சீதாவ நம்ம திருத்தவே முடியாது அப்படின்னு, நாம என்ன சீதாவோட வாழ்க்கையில தலையிடுறது? அவங்க அவங்களுக்கு புடிச்சவங்கள அவங்க அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்ட்டு கார்ல போய்க்கிட்டே இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம முத்துவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கனவுல சீதாவும், அருணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முத்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரிலாம் ஞாபகம் வருதாட்டுக்கு. இதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு மறுபடியும் சீதாவோட வீட்டுக்கே நம்ம முத்து போயிட்டு, "நான் கவர்மெண்ட் மாப்பிள்ளையே சீதா கல்யாணம் பண்ணிக்கட்டும். மாப்பிள்ளைய பார்த்துரலாம்." அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம முத்து சொல்றாப்புல. சீதாவோட அம்மா இருந்துகிட்டு, "அப்படின்னா வர சொல்லு" அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்ல, "நான் எங்க வர சொல்றது? சீதா தான் மாப்பிள்ளைய வர சொல்லணும். அருணுக்கு ஃபோன் பண்ணி அருணையும், அவங்க அம்மாவையும் பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. அப்படின்னு சீதா கிட்டயே நம்ம முத்து சொன்ன உடனே, சீதாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். முத்து அவ்வளோ சீக்கிரத்தில மனச மாத்திக்கிட்டாப்ல. இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சதுன்னா, அதையும் மீனா தான் பண்ணி வச்சாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, முத்து என்ன செய்வாப்ல அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.